ஹலோ மக்களே, வெல்கம் டு ஒன்ஸ் அகெயின். தெரியுதுல்ல, இதான பில்டிங். அண்ட் இது கேபு. நான் கேபில் இன்றைக்கி போகல, பிகாஸ் இன்னைக்கு மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் பக்கத்தில் இருக்குது. அதை போய் பார்க்க போகிறேன். திஸ் கைஸ் வேர் மை ஃபெல்லோ பட்டீஸ். இப்போ வந்தோம், எல்லாம் ஒரே நாளில் ஜாயின் பண்ணி since like 10 days I think so they met. Everybody like, who are this guy? Yeah, we need Porsche nikkudu. Porsche Gold. Then once I reach my museum, then I continue my vlog until see you. Tada. நீங்கள் தெரியுதுதான் புர்ஜ் கலிஃபா. அப்புறம் லண்டன்லேருந்து பார்க்குறாங்க, நீ பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தான் ஃபுல் ஐடி பார்க்ஸ். இதான் புர்ஜ் கலிஃபா. தென் சரியான காற்று, சரியான குளிர். எல்லோரும் நினைப்பாங்க துபாய்ன்றது மோஸ்ட் லைக் ஹாட்டஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு நினைப்பாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. இது சரியான கோல்டு. இது வந்து ஜஸ்ட் நார்மல் கேஃபிடேரியா பிளேஸ். காத்திருக்குது, வாய்ஸ் கேட்குன்னு தெரில. நான் போயிட்டு இருக்க போகிறேன். இதுதான் நான் அந்த ரோட்லேருந்து இந்த ரோட்டுக்கு இந்த வழியாக மெட்ரோவில் இது ஏதோ ஸ்ட்ரீட் ஜாயிட் ரோட் நார்த் அப்படின்னு போட்டுருக்கு. இந்த வழியாக வந்து அப்படி இந்த பக்கமாக ஸ்ட்ரெயிட் எடுத்து மியூசியம் வந்துடும். ஐ வில் ஷோ யூ ஒன் பை ஒன் ஹவு இட்ஸ் ஒர்க்கிங் அண்ட் ஹவு நீட் டு கோ டு த மியூசியம். ஐ வில் ஷோ அண்ட் எவ்ரிதிங். ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட். இப்போது நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதோ தெரிகிறது அல்லவா, இது அந்த மெட்ரோவுக்கு போகிறதுக்கு இன்னொரு 10 to 5 minutes ஆகும். அங்கேருந்து மியூசியம் பக்கம் நல்லா விசிபிளாக தெரியும். அங்கேருந்து இங்கேயோ பாருங்கள், ஆடி எல்லாமே இங்கே ஃப்ரண்ட்டில் நிற்க. ஆல்சோ வைஸ் BMW. Oh my god, thank you so much. மக்களே, இப்போ தான் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சருக்கு ஐ டூயிங் திஸ் செல்ஃபி வீடியா. இப்போ தான் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சரோட லைனை பிடிச்சிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ஐ ரீச் தேர் ஐ இன்ஃபார்ம் யூ வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் அண்ட் வாட் தே டூயிங். See you. இதான் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர்னு சொல்ல மாட்டேன், இன்னும் அது உள்ளே போனோம். This is my buddies. Say hi. This is what's Sam. She's Sam. He's Rohit. Chhatrapati Shivaji Rohit. Then he's Ajit. Once we reach museum, yeah, I'll continue. Bye. It is entrance way. It's நுழைவு வாயில். இதுதான் மியூசியமோட என்ட்ரன்ஸ். பார்த்தா தெரியும். I think it's a first floor. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பறந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி பறக்குது, இந்த மீன் மாதிரியே அந்த லெஃப்ட். இவ்வளோ தான் மியூசியம், முடிஞ்சு போச்சு. இதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பிரமிக்கிற அளவு எதுவும் இல்லை. ஜஸ்ட் சிம்பிள் ஒரு பலூன் கரெக்ட் எடுத்து கட்டுறாங்க. அவ்வளோதான் மியூசியம். ப்ளா ப்ளா ப்ளா. இங்கே ஒரு அலையாளம். ஜஸ்ட் வி கேன் டேக் அ பிக்சர் மியூசியம். ஆனால் அவுட்ரு கார் நல்லா இருந்துச்சு. இன்சைடு வந்து பூமராக இருந்துச்சு. Then we have lots of malls, car stand outside. Okay, room போகிறேன். ரூம் போய்ட்டு நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். Bye. There you can see the most 3 major tourist spots. அப்புறம் யாரு ஐ கேன் கோ. ஓகே, நான் போய்ட்டு கால் பண்ணுறேன். பாய்.
ஃப்ரேமில் துபாயோட மொத்த ஹோட்டல்ஸ், ஒன் சென்டர், எவ்ரிதிங் கவர் ஆயிடுச்சு. அகைன் வெல்கம் டு துபாய் vlogs. இதுதான் மியூசியம், இதுதான் எல்லாம் ஹோட்டல்ஸ் புக்கிங் எல்லாம் இங்கேயே தெரியும். தென் யாரும் வேலைக்கு தேடி இங்கே வர வேண்டாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், யூ டோன்ட் seek work with your police visa. If you have any employment visa, you can come here and seek for your work. Other than that, I won't give advice for. இங்கே பார்த்தீங்கன்னா you can do like there is underway process in here. I will show. Car bikesலாம் போகும். Then here is a pedestrian crossing. You can see the egg. I named it as egg. There is every hotels, IT companies. அங்கே டெஸ்லாலாம் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிச்சு, 5 மணிக்கு முடிஞ்சிச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட். அண்ட் அது என்னன்னு தெரியல, தெரிஞ்சா there you can find right here most like toughest infrastructure ஒரு சின்னத்தை உருவாக்குன பில்டிங் அது. அந்த பில்டிங் ஏற்றாப்புல தான் என்னோட ரூமே இருக்கு. அந்த ரூமுக்கு நான் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்து எங்கே போகிறேன் அப்படின்னு. பாருங்க அப்பா அப்படி இருக்கு. பஜ்ஜிலெல்லாம் பழைய மாடல் பார்க்கலாம். நீ வந்தோ அந்த காசை பார்த்தா பஜ்ஜிரோ என்ன, ரோல்ஸ் ராய்ஸ் என்ன, லக்ஸஸ் என்ன, then every kind of cars you can literally see. Oh my god. நான் கிராஸ் பண்ணி விட்டு நான் சொல்லிக்கிட்டேன். துபாய்ஸ் மோஸ்ட் லக்ஸரியஸ் ஹோட்டல். நான் ஆஃப் பண்ண வந்து விட்டேன். 1 செகண்ட். நான் இந்த கார் கலெக்ஷன் பண்ணி தான் இந்த ப்ரொடக்ஷன் வழியே வரலான்னு. ஃபெராரி அங்கே நிறைய கார்ஸ் இருக்குது, அதையும் காட்டுறேன். இப்போ தான் புகாட்டி போச்சாங்க. தென் லாட்ஸ் ஆஃப் கார்ஸ். ஆனால் போலீஸ் கார்ஸ்லாம் ஆடி ஜாக்வார் நாய் நம்மளாம் இப்போ தான் தெரியுது போலீஸ் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஆடிலலாம் போச்சு, பென்சிலெலாம் போச்சு போலீஸ்காரு. That is a Ferrari bro. Forza. Miss பண்ணிட்டேங்க. Here's a Benz. There's a Audi. There's a GMC going. அந்த மெட்ரோ இருக்கு. அந்த மெட்ரோல ஏறி அப்படி இறங்கி அப்படி உள்ள போகலாம். எறும்புக்கு வழி தான் மெயினாக தான் இருக்குது. இதுதான் கஷ்டமாக இருக்குது. கிளைமேட் சரியான குளிர், அவ்வளோ குளிர். காற்று இந்த ரேஞ்ச் சரியான காற்று, குளிர். நான் எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் வந்து போன வீடியோலலாம் மியூட் பண்ணிட்டு தான் நான் போகணுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கற்றுச்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டேன், அவ்வளோதான். அடுத்த ரூம் போய்ட்டு லாக் போடுறேன். until stay tuned, bye. ஆக்சுவலாக இந்த பதம் இருக்கும், அந்த பதத்தில் நான் போக வேண்டியது இருக்கும். ஆனால் இது வெட்டுறோம். இதுக்கு போகிற பாதை இந்த இருக்கு. இப்படி போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டை போய் நம்ம போச்சாங்க மேலே போனால் மெட்ரோ. தென் மெட்ரோலேருந்து அந்த கனெக்டிங்கில் ஏறி அப்படி அங்கிட்டு போனோம். அங்கிட்டு போனால் திருப்பி கீழே இறங்கி அங்கேருந்து ஒரு 100 or 200 மீட்டர்ஸில்
200 மீட்டர் தொலைவில் என்னோட ரூம் மாடிகள் உள்ள வரப்போகின்றது. அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் சுக்கேஷ் விடைபெறுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் கிரவுண்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தா என்னடா நீங்கள், இது கான்ராட் ஹோட்டல் இருக்கு, எனக்கு தெரியுதா? அதோ இதான் கான்ராட் ஹோட்டல் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய இடம் இருக்கு. அதை ஏதாச்சும் பிரோஜனமாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா உட்காந்து கிரவுண்ட் ஆக்கி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஹோட்டல். எல்லா ரூம்ஸ் தான் இங்கே இருக்கும். ஃபுல்லாகவே ஹோட்டல் தான். இது ஃபுல்லாக ஹோட்டல் வேறு ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், ஆம்புலன்ஸ்லாம் டவுட் ரேராக தான் பார்ப்பீங்க நீங்கள் இங்கே. ஃபுல்லாக மணல், இந்த மணல் தான், ஒன்றத்துக்கு ஆகாத மணல் வாங்கி வச்சு அதுலேயுமே இப்படி கிராஸ்லாம் முளைக்கும். ஆனால் நோட்டீஸ் பண்ண விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இங்கே டாக்ஸே இருக்காது, ஸ்ட்ரே கேட்ஸ் தான் இருக்கும் தவிர்த்து டாக்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. தென் அங்கே பாருங்கள் ரவே, அதோட பிக்கஸ்ட் ஹோட்டல். தென் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோட்டலில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து ஓ மை காட் வாட் இஸ் அ ஹோட்டல் அரௌண்ட் மீ அப்படின்னு பார்க்க பையன். வெளியே பெரிய பில்டிங்காக இருக்குது. இங்கே மினிமம் ஃப்ளோர்ஸ் என்னென்னா செகண்ட் ஃப்ளோர் தான் நினைக்கிறேன். 2 ஃப்ளோர்ஸ் மினிமம் இருக்கும். அதுக்கப்புறமா மேக்ஸிமம்னா அது போகும் 100, 150. அதுவும் பாருங்க பெட்லி போகுது. ஆனால் அசால்ட் ஆகி போச்சு பார்த்து. அதோ மாஸ்க்கெலாம் சொன்னாங்கன்னா அவ்வளோதான், ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதான் சொன்னேன்ல ஸ்ட்ரே கேட்ஸ். அதோ பாருங்க ஸ்ட்ரே கேட்ஸ், இந்த குட்டி ஒன்று நிற்கிது பாருங்க. அதெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி பயம்ன்றதே இருக்காது. அது பாட்டுக்கு போகும், அது பாட்டுக்கு வரும். சரி நான் ரூம் போயிட்டு நான் சொல்கிறேன். பாய். ஹலோ காய்ஸ், ஒன்ஸ் அகைன் இட்ஸ் மீ. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். இந்த விலாகல் வாய்ஸ் அல்லது காற்றடிச்சிச்சு ரொம்ப, அப்புறம் சரியான கோல்டு வேறு வெளியே, அது எல்லாம் ஏதாவது குறைபாடுகள் அல்லது உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வேறு எங்கேயாச்சும் போனால் விலாக் போடுறேன். அன்டில் ஸ்டே டியூன்ட். பாய்.